ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பெங்களூர் ஹோட்டல்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிறிஸ்பி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செய்து காட்ட போகிறேன். வெல்கம் டு அம்பிளிஸ் கிச்சன். தோசை மாவு அரைக்கிறதுக்கு நான் முதல்ல 3 கப்பு தோசை ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசியோ இல்லைன்னா சாதாரண பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப்பு முழு உளுந்தும் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுகி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தோசை மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் அரிசி அளந்த அதே கப்பில் 1/4 கப்பு கெட்டி அவல் எடுத்து நல்லா கழுகி அதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி, உளுந்து, அவல் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது அதை நான் 3 வாட்டி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். முதல்ல மிக்ஸி ஜாரில் அவல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு ஊற வச்சதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவை இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி தோசை மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரிசி அளந்த கப்பில் 2 கப்பு தண்ணீர் இந்த மாவை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அரைச்ச தோசை மாவை ஒரு கரண்டியிலோ இல்லைன்னா உங்களோட கையாலேயோ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கையால் கரைக்கும் போது ஈஸியாக புளிச்சிடும். உங்களுக்கு இப்போ தேவையான மாவை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. தோசை செய்வதற்கு தேவையான மாவை அரை வெப்பநிலையில் 8லிருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்கவும். இப்போ மாவு புளிக்க வச்சு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. நான் இனிமேல் தான் உப்பு தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறேன். மாவு புளிக்க வைக்கும்போது உப்பு சேர்க்க மாட்டேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை ஊற்றுற பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. நான் தோசை செய்கிறதுக்கு இரும்பாலான தோசை தவா தான் எடுத்துருக்கிறேன். சூடான தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் தண்ணீர் தெளித்து விடுங்க. தண்ணீர் தெளிக்கும் போது தவா மிதமான வெப்பநிலைக்கு மாறும். ஒரு பெரிய குழிக்கரண்டி மாவு ப்ளஸ் கொஞ்சம் மாவும் ஊற்றிட்டு தோசையை நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. தோசை பரத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ தோசைக்கு மேலே விடுங்க. நான் தோசை செய்கிறதுக்கு எப்பொழுதும் நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்துகிறேன். இப்போது தோசையோட நிறம் மாறி இருக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மாறும்போது தோசையை மடக்கி எடுத்து உபயோகப்படுத்தலாம். நீங்கள் இதை திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டாம். இந்த தோசை இரும்பு தவாவில் பண்ணுறதுனால மேல் பாகமும் இந்த சூடுலேயே வெந்துடும். நீங்கள் நான்ஸ்டிக் உபயோகப்படுத்தினா தோசையோட மேல் பாகமும் வேகிறதுக்கு திருப்பி போட்டு வேக வைங்க. இரும்பு தவாவில் பண்ணும்போது மாவு பரத்தும் போது எப்போவும் கேஸ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எப்போவும் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போது கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நல்ல எருவான பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் எருவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கருவேப்பிலையும், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற தேங்காய், உடச்ச கடலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. இந்த சட்னியை மையாக அரைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நான் என்ன மாதிரி அரைச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு. இதே மாதிரி சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லியையும் போட்டுட்டு
மிக்சியை தொடர்ச்சியாக அரைக்காமல் பல்ஸ் மோட் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அரைச்சா போதும். நம்ம சேர்த்த கொத்தமல்லி சரியாக அரைப்படாமல் சின்ன சின்ன துண்டுகளாக நமக்கு அந்த சட்னியில் தெரியணும். அந்த மாதிரி தான் இந்த சட்னியை அரைச்செடுக்கணும். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பெல்லாம் இருக்குதான்னு சரி பார்த்துக்கோங்க. தாளித்தலுக்கு தேவையான ஒரு சின்ன கடாயை கேஸில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சிறு துண்டுகள் ஆக்கிய காய்ந்த மிளகாய் ஒரு 3 பீஸு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துட்டு இதை சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நான் பண்ணியிருக்கிற தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையும் சட்னியும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தம்ஸ் அப் கொடுங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.